கமலஹாசன் சார் அவசரமா ஸ்நேகன் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னும், சடனா அவங்க வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் குவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல பாடலாசிரியர் ஸ்நேகன் அவர்களுக்கு சமீபத்தில இரட்டை குழந்தை பிறந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நல்ல செய்திய அவரு சமீபத்தில ஷேர் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ரசிகர்கள் மத்தியில வாழ்த்து மழை குவிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில கமலஹாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நேகன் வீட்டுக்கு கிளம்பியிருக்காரு. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்நேகன் அவர்கள் கமலஹாசன் சாரோட மிக தீவிர ரசிகன். கிட்டத்தட்ட பிக் பாஸ் காலத்திலிருந்தே அவர் அத சொல்லி வந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து அவங்க கல்யாணத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா, கமல் சார அவர் இன்வைட் பண்ணியிருந்தாரு. கமல் சார் முன்னிலையில தான் மேரேஜே நடந்திருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒருத்தர் கமல் சார தன்னோட குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் பேர் வைக்க கூப்பிடாம இருப்பாரா என்ன? அந்த ஒரு விஷயத்த தான் ஸ்நேகன் அவர்கள் பண்ணியிருக்காரு. கமல் சார் அமெரிக்காவுக்கு ஏஐ தொழில்நுட்பம் படிக்கணும் அப்படின்னு போயிருந்தாரு. இன்னைக்கு காலையில தான் அவரு சென்னை திரும்பியிருந்தாரு. திருமண கையோடையே இங்க இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்நேகன் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? அதற்காக கண்டிப்பா நம்ம போகணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காராமா. ஸோ இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் சார் ஸ்நேகன் அவர்களோட வீட்டுக்கு போக போறாரு. அந்த குழந்தைகள பார்த்துட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி, முடிஞ்சா அங்கேயே அவங்களுக்கு பேர் சூட்டு விழாவும் நடக்க அநேகமாக ஏற்பாடுகள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கமலஹாசன் சாரோட ஷெட்யூல்ல இப்படி ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே ஸ்நேகன் அவர்கள் போலீஸ்ட்ட சொல்லி அந்த இடத்துக்கிட்ட ஒரு சில போலீஸார் குவிக்க சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, கமலஹாசன் சார் அங்க வராரு அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த இடத்துக்கிட்ட ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவுல வரும். அந்த இடத்துக்கிட்ட தள்ளுமுள்ளு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது தேவையில்லாம எதுவும் அசம்பாவிதம் நடைபெற வேணாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட போலீஸார மட்டும் அங்க பாதுகாப்புக்கு வர சொல்லியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு செய்தி தான் சமீபத்துல சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸ்நேகன் அவர்கள் கமலஹாசன் சாருக்கு எந்த அளவுக்கு ஒரு அபிமானி அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். கல்யாணமும் அவர் தலைமையில தான் நடந்துச்சு. இப்ப அவருக்கு பிறந்திருக்க பெண் குழந்தைகளுக்கும் அவர் தான் பெயர் சூட்ட கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கும்போது நமக்கு உண்மையிலேயே பார்க்க பயங்கர வியப்பா தான் இருக்கு. ஒரு ரசிகனுக்கு இதை விட என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் அதித்தி சங்கர் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சங்கர் அவர்கள் இவங்களுக்கு போட்டிருந்த கண்டிஷன் ஒன்றை பத்தி சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த அவங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஆனா சமீபத்தில் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, எங்க அப்பா கிட்ட நான் போயிட்டு ஆக்டிங்க்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் யோசிச்சாரு. சின்ன வயசுல சொல்லும் போது டாக்டர் ஆகணும்னாரு. நான் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் போயிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரு இதுக்கப்புறம் என்னால ஒன்றும் சொல்ல முடியாது, நான் சொன்னதை நீ பண்ணிட்ட, சரி ஓகே போய் நடி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாரு. ஒருவேளை நான் சினிமால சரியா இல்ல, என்னால வந்து ஸ்டே பண்ண முடியல அப்படின்னா, மறுபடியும் நான் டாக்டர் தொழிலையே பார்க்க போகணும் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாரு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கடவுள் புண்ணியத்துல இப்போ வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எங்க அப்பா சொன்னது நடக்கல. நான் சொன்னது தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் இது இப்படியே போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதித்தி சங்கர் அவர்கள் பண்ணியிருக்க நிறைய படங்கள் நல்ல படங்களா தான் இருந்திருக்கு. வணிக ரீதியாகவுமே. காமெடி பண்றப்ப மட்டும் தான் பயங்கரமா இரிட்டேட் ஆகும். மத்தபடி ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.